இது இன்னைக்கு திமுக நிறைய குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காங்க. ஏற்கனவே ராகுல் சொல்லியிருந்தாரு, நம்பிக்கை ஏற்படுத்த வேண்டியது அரசாங்கத்துடைய கடமைங்கிறது அவங்களுடைய லைனா இருக்கு. இந்த மாதிரி ஒரு சந்தேகம் வந்தா அதை தீர்க்கணும் இல்லையா? அனைவருக்கும் வணக்கம். ஸோ முக்கியமான விஷயம் இவங்க எழுப்பியிருக்கக்கூடிய அந்த லோகோ, அந்த நடுவில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு மிஷினில் தான் இவங்க ஒரு சந்தேகத்தை எழுப்பியிருக்காங்க. ஓகே, அது வரைக்கும் சந்தோஷம். ஏன்னா இல்லைன்னா ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்க, தாங்கள் ஜெயிக்கக்கூடிய தேர்தலில் இவிஎம் ரொம்ப சரியாக வேலை செஞ்சது, தோற்கக்கூடிய தேர்தலில் இவிஎம் ஹேக் செய்யப்பட்டதுன்றதான் ஒரு ஜென்ரல் குற்றச்சாட்டு இருக்கும். இப்போ என்னன்னா அதுக்கு நடுவில் ஒரு இணைக்கக்கூடிய அந்த ஸ்பெஷல் லோகோ யூனிட்டோ ஏதோ ஒன்று சம்திங் ஐ ஃபர்காட் தட் SLU. இல்லை, அதாவது ஓட்டு போடுற பட்டன் இருக்கு, அப்புறம் விவிபேட் இருக்கு, அப்புறம் மெயின் கண்ட்ரோல் யூனிட் இருக்கு. அப்போ இது இங்க அழுத்திட்டு நடுவுல ஒரு விவிபேட் வச்சுட்டு அதுக்கப்புறம் அங்க போகும்போது இதுல ஏதாவது நடுவுல இருக்கிறதுல பிரச்சனை வரலான்றது அவங்களோட. அதுதான் சொல்றேன் நான் உங்களுக்கு. இது இப்போ இருக்கிறது தேர்ட் ஜென்ரேஷன் மிஷின். ஃபார்ச்சுனேட்லி ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன், செகண்ட் ஜென்ரேஷன், தேர்ட் ஜென்ரேஷன் மூணுமே பாஜக ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடியே மேனுஃபேக்சர் பண்ணியாச்சு. அது ஒரு விதத்தில் ஒரு ஃபார்ச்சுனேட். இது இல்லைன்னா இவங்க மேனுஃபேக்சர் பண்ணும்போதே அந்த நடுவுல இருக்கிற யூனிட் ஒரு தனியார் கம்பெனி கொடுக்குது, அதுல 2 பிஜேபி காரங்க இருக்காங்கன்னு வேற சொல்றாரு. நான் சொல்றேன், ஒரு அப்படின்னு பார்க்க போனா வாங்குறது ஒரு PSU கம்பெனிகிட்ட இருந்து. அந்த PSU கம்பெனி இஸ் மேனேஜ்டு பை த கவர்மெண்ட். அப்போ கவர்மெண்ட் தான் வேணுங்கிறதெல்லாம் போட்டுப்பாங்க, அவங்களுக்கு எங்கே ஓட்டு போடுவாங்களோ போட்டுப்பாங்க அப்படிங்கிறது சொல்லலாம். இது இட் ஹஸ் பீன் ப்ரூவன் பியாண்ட் அ பாயிண்ட். நீங்கள் எப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் ஹேக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதோட முக்கியமான விஷயம் த செக்ஸ் அண்ட் பேலன்சஸ். உங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த யார் வேட்பாளர்கள், உங்களுக்கு அந்த பட்டியலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பட்டன் பிஜேபி, செகண்ட் பட்டன் காங்கிரஸ்ன்னு வரப்போகிறது கிடையாது. இது ஆல்வேஸ் ரெக்கக்னைஸ் பார்ட்டி, அன்ரெக்கக்னைஸ் பார்ட்டி அண்ட் சுயேட்சைகள், அதில் இருக்கக்கூடிய அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர். அப்போது அந்த ரெக்கக்னைஸ் பார்ட்டி அதில் இருக்கக்கூடிய அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள். ஸோ இது எப்போ தெரிய வரும்? ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் உங்களுக்கு, அதாவது இதெல்லாம் உங்களுக்கு நாமினேஷன் விட்ரா எல்லாம் முடிஞ்சு வெரிஃபிகேஷன்லாம் முடிஞ்ச பிற்பாடு தான். அதுக்கப்புறம் கான்ஃபிகரேஷன் பண்ணி முதல்ல ஒரு தடவை செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணி அவங்க முதல்ல இருக்கிற இவிஎம் மிஷின்லயே குற்றச்சாட்டை எழுப்பல. நம்ம உங்களுக்கும் தெரியும், நான் திரு விக்கி அவர்கிட்ட கிளாரிஃபை பண்ணலாம்னு நினைக்கிறேன். எது உங்க குற்றச்சாட்டு? இப்போ மிஷின்ல பட்டன்ல சூடு வச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டா என்ன உங்களோட இஷ்யூ? இல்ல, இது தேர்தல் நடத்தை விதி 1961 படி மின்னணு வாக்கு இந்த இயந்திரத்துக்கு அருகிலே கண்காணிப்பு இயந்திரமும் இருக்கணும். இதுதான் கடந்த தேர்தலையும் ஸ்டோரேஜ் யூனிட். இப்ப நீங்க பேலட்ல அழுத்துறோம் அப்படின்னா அடுத்த ஸ்டோரேஜ் யூனிட் நெக்ஸ்ட் அதுக்குள்ள இருக்கணும். இதுதான் இந்த அழுத்தத்தை அங்க போய் பதிவாகணும். ஓகேவா? அதுக்கு அடுத்ததான் விவி பேலட்டுங்கிற அந்த நீங்க எந்த ஒப்புகை சீட்டு வர்றது. லாஸ்ட் எலெக்ஷன் வரைக்கும் இந்த ப்ரையாரிட்டியில தான் இருந்தது. முதல்ல 21 வரைக்கும் இதுதான் இருந்தது. முதல்ல அழுத்துற மிஷின், அதாவது நீங்கள் வாக்கு செலுத்தக்கூடிய மிஷின், அதற்கு அதை பதிவு செய்யக்கூடிய இயந்திரம், அதற்கு பிறகு விவி பேலட். இப்ப என்னன்னா ரெண்டுத்துக்கு இடையில கொண்டு விவி பேலட்டை வச்சிருக்காங்க. எங்களுடைய அமைப்பு செயலாளர் ஐயா RS பாரதி அவர்கள் இன்னைக்கு உயர்நீதிமன்றத்தில் இதற்கான வழக்கை தொடுத்ததுக்கு காரணம் என்னன்னா, தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறி மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்துக்கு இடையில எப்படி கொண்டு வந்தீங்க? இதற்கு முன்னாடி இதுக்கு டெமோ கொடுத்துருக்கீங்களா? ஏன் இடையில வைக்கணும்? இப்போ நீங்கள் எனக்கு காட்டுறது ஒன்று. இப்போ என்ன பண்ணோம், விவி பேலட்டில் நான் பார்ப்பேன், அப்சர்வேஷன் எனக்கு இருக்கும். இந்த அப்சர்வேஷனுக்கு அப்புறம் ஸ்டோரேஜ் யூனிட் அண்ணாண்ட இருக்கு. இந்த ஸ்டோரேஜ் யூனிட்டுக்கும் இதுக்கு இடையில ஏன் கொண்டு வைக்கிறோங்கிறதா இங்க கேள்வியே. சோ அந்த விதியை அப்போ நம்ம காட்டுறது வேற ஒண்ணு, ஸ்டோரேஜ் வேற ஒண்ணு வாய்ப்பு இருக்குல்ல. நான் என்ன சொல்றேன், இது எல்லாமே மேடம் அது 2 சார் சொல்றாரு, அதுல யாருக்கும் தொடர்பு இல்லை, இது தேர்ட் ஜெனரேஷன் மிஷின். குஜராத் மாநிலத்துல தான் அந்த பெல் நிறுவனம் இருக்கு. பெல் தான் அந்த நீங்க உங்களுக்கு அரசு நிறுவனம். அதுல 4 மேலதிகாரிகளாக குஜராத் மாநிலத்தில் தலைவர்களாக இருக்கக்கூடிய அவர் பேர் கச்சாயின்னு நினைக்கிறேன். ஸோ அவர் அதுல 5 பேர் பிஜேபியோட மாநில பொறுப்புகளில் இருக்கிறவங்க அங்கே இயக்குனராக இருக்காங்க. அதுதான் சந்தேகத்துக்கு எழுப்புறது. நான் என்ன சொல்றேன், பெல் நிறுவனம் அரசுடையதாக இருக்கட்டும், ஆனா பொறுப்புல இருப்பவர்கள், நீங்க ஒரு பிரைவேட் கம்பெனில வேலை பார்க்குறீங்க, நீங்க ஒரு அரசியல் கட்சி சார்புடையவர்களாக இருக்கக்கூடாது. முதல்ல கையெழுத்து வாங்குவோம். நீங்க ஒரு மென்பொருள் நிறுவனத்தில் வேலை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஐடியில் ஃபர்ஸ்ட் எடுத்தமே நீங்க எந்த ஒரு அரசியல் கட்சியும் சார்ந்து இருக்கக்கூடாது. ஐடி சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில இருக்கு. இத கையெழுத்து வாங்கிட்டு தான் முதல்ல நீங்க அந்த இண்டஸ்ட்ரியில இருந்து சார் வந்திருக்கேன், நான் அதுல இருந்து வந்திருக்கேன். அவரே அததான் இருக்கு. நான் சொல்றேன், பல நபர்களுக்கு தெரியும், அது ஃபுல்லா டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை படிச்சா தெரியும். நீங்க ஏரியாக்குள்ள, அதாவது நீங்க ஒரு மென்பொருள் துறையில உள்ள நிறைய இடத்துல இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்துல ஒரு நீங்க மென்பொருளை தயாரிக்கிற இந்த நிறுவனத்தை தயாரிக்கிற இடத்திலேயே ஒரு 4 முக்கிய நபர்கள் இயக்குனர்களாக, அதுவும் பாஜக சார்ந்தவர்கள் இருக்கும்போது தான் கேள்வி வருது. 2வது, இது தேர்தல் நடத்தை விதி
விதியின்படி தவறு. அததான் மேற்கோள் காட்டுறோம். 1961 படி சட்டப்படி இது தவறு, நீங்க வயலேட் பண்றீங்க. 2021 சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் இந்த முறை இல்ல. நீங்க இன்னைக்கு இடையில கொண்டு வந்து விவிபேலட்டை வைக்கும் போதுதான் சந்தேகம் எழுது. இன்னொன்னு கேட்டோம், போன தேர்தலில் என்ன கேட்டோம், வேலிடேட் எப்படி பண்ணுவீங்க? வேலிடேட் பண்ணுங்கன்னா நான் 2.5 லட்சம் மக்கள் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு வாக்கு செலுத்துற இடத்துல நான் 20,000 பேரை எண்ணுவோம்பா. இது எப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடியது? நான் என்ன கேக்குறேன். ஓகே, அதுக்கு அடுத்த கட்டம் வருவோம். நம்ம வந்து முதல்ல இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை அட்ரஸ் பண்ணிடுவோம். திரு குமரகுரு, உங்க பெல்லில் முக்கியமா இதை மேனுஃபேக்சர் பண்றக்கூடிய இடத்துல பிஜேபி காரங்க பொறுப்புல இருக்கும்போது சந்தேகம் வராதா? அந்த ஒரு தேர்தலுங்கிறது முழுமையான டிரான்ஸ்பரன்சியோட சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டதா இருக்கணும். வெளில இருந்து எப்போ வாங்குறாங்க? இப்போ நேத்துல இருந்து வாங்குறாங்களா ஒரு ரொம்ப நாளா வாங்குறாங்க? டைரக்டரா உங்க ஆளுங்க இப்பதானே வந்திருக்காங்க. இப்போ 2 மாசமா வந்திருக்காங்களா? சாம்ஜாய் கச்சாரி 2 மாசமா வந்திருக்காங்களா? குஜராத்ல இப்பதான் நாங்க ஆட்சியில் இருக்குமா? இல்ல குஜராத்ல ஆட்சியில் எப்போ இருந்திருக்கோம்? 2014 இருந்து பெல் எங்க கண்ட்ரோல் இருக்கா இல்லையா? அப்ப வெயிட் பண்ணி 21ல ஸ்டாலின் அவர்களை முதல்வர் ஆக்கிட்டு 19ல இங்க தோத்துட்டு 24 வந்து ஒரு இடத்துல வந்து நீங்க ஆக்க முடியாதுல்ல. மக்கள் நம்பக்கூடிய இடமா இருக்கணும்ல. டெபாசிட் வாங்காது தமிழ்நாட்டுல எல்லாருக்கும் தெரியும் பாஜக. நீ இங்க வந்து பாஜக ஜெயிக்குதுன்னா மக்களே சந்தேகம் ஆயிடுவாங்கல்ல. இப்ப நீங்க இங்க தானே போட்டிருக்கீங்க? எங்க? தமிழ்நாட்டுல தானே போட்டிருக்காங்க. எல்லா இடத்துலயும் சார் இல்ல, ஹைகோர்ட்ல தான் கேஸ் போட்டிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க? அவங்க போட்டிருக்கிறது ஹைகோர்ட்ல. அவங்க என்ன சொல்றாங்க? ஆனா இந்தியா முழுமைக்குமாக ஒரு முன்னுதாரணமா தான் நாங்க போட்டிருக்கோம்னு சொல்றோம். இந்தியா முழுமைக்குன்னா சுப்ரீம் கோர்ட் போகணும். ஹைகோர்ட்ல போட்டீங்கன்னா யார் எங்க பாதிக்கப்படுறாங்களோ அங்க ஹைகோர்ட் போவாங்க. இப்ப நான் போட்டேன்னா ஹைகோர்ட் போவேன். இந்தியா முழுக்க பாதிக்கப்படுற ஒரு கேஸ் இருந்தா சுப்ரீம் கோர்ட் போவாங்க. ஆர்டிகல் 32. நீங்க இந்தியா கூட்டணி மிகப்பெரிய கூட்டணி, பெரிய பெரிய ஆள்லாம் வச்சிருக்கீங்க. நீங்க நேரம் அங்கதான் போகணும். அது இல்ல, தமிழ்நாட்டுல இப்ப நடக்கிற பிரச்சனையை டைவர்ட் பண்ணணும். இவிஎம் மிஷினாலதான், அதாவது பிஜேபி வாங்கக்கூடிய ஓட்டுகள் எல்லாமே என்ன திடீர்னு இவ்வளவு வளர்ச்சி வந்துட்டுன்னு கேட்டா இவிஎம்ங்க ஆர்எஸ் பாரதி கரெக்டா போட்டார்ல, அதான் காரணங்க அப்படின்னு சொல்றதுக்கு. உண்மையிலே நீங்க என்ன சொன்னீங்கன்னா கண்ணுக்கு எதிரில் தூரம் வரைக்கும் எதிரிகளே கிடையாதுன்னு போது இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? இந்தியா டுடே சர்வே பாத்தீங்களா? இல்ல நான் இல்ல சொல்லிடுறேங்க. 2% அவர் சொல்றாரு. அது எங்க எடுத்தாரு தெரியல. 43,000 வெப்சைட்லயே இருக்கு. இருங்க, 44,000 அவர் லட்சக்கணக்கில் பேசிட்டு இருக்காங்க. எங்க முன்னாடி யாருமே அதிமுக இல்ல, பிஜேபி இல்ல, நாங்க எங்கேயோ போயிட்டோன்றாங்க. ஆனா ஆர்எஸ் பாரதி தான் கவலைப்படுறாரு. யார் கவலை பண்ணா? குஜராத்ல இருக்கிற ஒரு காங்கிரஸ்காரர் கவலை பண்ணணும். கரெக்டா? அவர் தானே பெல்லு சர்ச்சா இருச்சா எல்லாம் அவர் தானே சொல்லணும். இவங்க எங்க இருந்து குதிக்கிறாங்க? என்ன காரணம்னா இது இப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற வளர்ச்சியை பாக்குறாங்க. இது எங்க போய் முடியும்னா எப்படி கணக்கு சொல்றதுன்னு பார்த்தா எப்படி சொல்ல முடியாது. இருக்கவே இருக்க அரதப்பிரசான ஒரு விஷயம் இவிஎம். இங்க பிரஸ் பண்ணா தாம்பரம் போவோம், எங்க பிரஸ் பண்ணாலும் தாம்பரம் போவோம். ஆனா 21ல போகாது. 19ல த்ரூ அவுட் இந்தியா வருது இல்லைங்க. இவர் சொன்னார் இங்க வராதுன்னு. ஏன் மற்ற ஸ்டேட்லாம் கொண்டு வந்துடலாமே? எல்லா ஸ்டேட்லயும் எங்க, அதாவது எங்கெங்கெல்லாம் வராதான் இவங்க முடிவு பண்ணிட்டாங்க. தமிழ்நாட்டில் பிஜேபி வளராது, அங்க விட்டுருங்க. அப்புறம் குஜராத்ல வர்றோம், அங்க போட்டுங்க. எப்படிலாம் பேசுறாங்க பாருங்க. என்னன்னா பயம் தான் அது காரணம். இவிஎம் மிஷின் வந்து பேலட் பேப்பர் நடுவில் வைக்கிறீங்க, விவிபேட்டிங் வைக்கிறீங்க, நல்ல விஷயம். எப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும், 7 நாளுக்கு முன்னாடி எங்களெல்லாம் கூப்பிடுவாங்க. அரசியல் கட்சி அத்தனை பேர் கூப்பிடுவாங்க, டெமோ காமிப்பாங்க. நான் என்ன கேக்குறேன், இப்ப அவங்க வந்து அவங்களுக்கு விவிபேட் இடையில இருக்கிறதா இப்ப பிரச்சனை. தூக்கி கடைசியில வச்சிருங்க, அவ்வளவு அந்த சந்தேகமும் தீந்துற போகுது. அவ்வளவுதானுங்க. ரெப்ரசன்டேஷன் கொடுத்து மாத்தி வைங்க. கொடுக்கும்போது என்ன சொல்லணும்? இதனால அவங்க நாங்க தேர்தல் ஆணையத்துல கேட்டுட்டோம், ஓகே ஒத்துக்க மாட்டாங்க. அதாவது இதனால என்ன பாதிப்புன்னு ப்ரூவ் பண்ணணும். இப்ப கோர்ட்டுக்கு போயிருக்காங்களே, ரொம்ப சந்தோஷம். கோர்ட்ல என்ன சொல்ல போறாங்க? கூப்பிட்டு வச்சு எப்படிங்கன்னு கேட்க போறாங்க. மிகப்பெரிய விற்பனர்கள் இருக்காங்க இவிஎம் மிஷினை பத்தி தெரிஞ்சவங்க எல்லாம், அவங்க எல்லாம் பேச போறாங்க. இதுவும் தெரியட்டும். எல்லாமே கோர்ட்டுக்கு போச்சுன்னா நல்ல விஷயம். இன்னொன்னு விவிபேட்ல இருக்கிற எல்லாத்தையும் என்ன சொல்றாங்க? எல்லாத்தையும் என்ன சொல்றாங்க என்றதும் பேலட் பேப்பர் என்றது ஒண்ணுதான். ரிசல்ட் இன்னைக்கு வராது, 2-3 நாள் ஆகும். அப்ப இவங்க சொன்னது என்னன்னா விவிபேட் என்ன வேண்டாம், 5 ரேண்டமா எண்ணுங்கன்னா அந்த 5 குஜராத் தயாரிச்சுதான் இருக்கும். இப்ப மொத்தத்தில் என்னன்னா 2024ல ஜெயிக்கிற அத்தனை பேரும் குஜராத்ல இருந்து சேர்ந்தவங்க. மிஷின் எல்லாம் குஜராத்ல செஞ்சது. ஓட்டு போடுறவங்க குஜராத்ல வர போறாங்க. இன்னும் கேட்டா பான்பராக் போட்டு குஜராத்ல தான் எல்லாம் ஓட்டர்ஸ் வர போறாங்க. ஓட்டர்ஸே வர போறாங்க. எங்களுக்குலாம் ஓட்டு இல்லையா? வர்றவங்க எல்லாரும் குஜராத் சொல்ல போறாங்க பாருங்க. கேளுங்க. ஓகே, கேப்போம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.